என் பேர் ஜெயபிரதா. ஊர் வந்து காவல்கிணறு, திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு பஞ்சாயத்து. நான் வந்து டிப்ளமா அக்ரி இன்புட்ஸ் கோர்ஸில் படிச்சுட்டு பொன்ராஜ் அக்ரோ ஃபார்ம் காவல்கிணறில் ஒரு 10 இயர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம மோடி ஐயா வந்து போன வருஷத்தில் ட்ரோன் திதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 மகளிருக்கு வந்து ட்ரோன் வந்து மானியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் காவல்கிணறு பஞ்சாயத்தில் தாளம்பூர் மகளிர் குழுவில் இருந்து என்னையை செலக்ட் பண்ணி ஃபேக்ட் கம்பெனி அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரோன் வந்து மோடி ஐயா மூலமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயி வந்து மருந்து அடிக்கிறதுக்கு வயலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதோ இல்லை மருந்தடிக்க ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது நம்ம வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ளது. 10 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமானதாட்டு இருக்கும். ஒரு ஏக்கர் கவரேஜ் பண்ணோம்னா நார்மலாக ஒரு ஸ்ப்ரேயர்மேன் வந்து ஒரு 10லேருந்து 15 டேங்க் அடிப்பாங்க. அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு 700 அந்த வரைக்கும் வாங்குவாங்க. நம்ம வந்து ஒரு ட்ரோன் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஏக்கருக்கே போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து 500 to 600 வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது விவசாயிக்கு வந்து நேரம் மிச்சமாகும், அலைச்சல் மிச்சமாகும். அதே மாதிரி மனுஷங்களால் அடிக்க முடியாத தூரத்துலையோ உள்ளே போக முடியாத சூழ்நிலையிலையோ இந்த ட்ரோன் வச்சு நம்ம வந்து மருந்தடிச்சிக்கலாம். அது வந்து நம்மளையும் பாதிக்காது. இப்போ பெஸ்டிசைட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து சேஃபாக பாதுகாக்கிறதுக்கு தான், அதுக்காக தான் இந்த ட்ரோன் மூலமாட்டு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது வந்து ட்ரோன் மூலமாக 10 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு ஏக்கருக்கு போதுமானதான்ட்டு கேட்பீங்க. எல்லாமே நேனோ ட்ராப்ஸாக தான் விழும். அதனால் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் கெப்பாசிட்டியே போதுமானதாட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு செட்டு பேட்ரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 4 to 5 அவ்வளோதான் நிற்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஏக்கர் கவரேஜ் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு செட்டு பேட்டரி வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏக்கர் தான் கவரேஜ் பண்ண முடியும். அப்போ பக்கத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் மினிமம் வந்து ஒரு ஏக்கருக்குன்னு போனால் கட்டுப்படி ஆகாது இல்லையா? அதனால் ஒரு 5 to 6 ஏக்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படி சொன்னால் நம்ம வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நல்ல ஸ்கீம் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு ட்ரோனும் ஒரே ஒரு பேட்டரியும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு வெஹிக்கிள் கண்டிப்பாக வேணும். இப்போ வாடகைக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்களே வந்து ஏரியா பொறுத்து 1000 2000 கேட்குறாங்க. நம்ம விவசாயிட்ட வாங்குறதே 500 600 தான் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது நான் வாடகை கொடுத்தே கட்டுப்படி ஆகாது. அதனால் நான் இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னாக்கி எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அப்புறம் வந்து இப்போ ஒரு செட் பேட்டரி தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 2 செட் பேட்டரி வேணும். அதே மாதிரி எல்லா விவசாயியுமே கரண்ட் வச்சுருப்பாங்க, ப்ளக் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரேட்டரும் சேர்த்து அட்டாச் பண்ணி கொண்டு போனோம்னாக்கி நம்ம ஒரு செட் பேட்டரி ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செட் பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தோம்னா இறக்கிட்டு உடனே வந்து மாற்றி நம்மளும் வந்து டைம் சேவ் பண்ணலாம். அப்போ எனக்கு 2 செட் பேட்டரி, ஒரு வெஹிக்கிள், அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் இவ்வளவும் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிக்கு இன்னும் சிறப்பாக வந்து இன்னும் விவசாயத்தை வந்து மேன்மேலும் சிறப்பாக கொண்டு போகலாம். இதுதான் என்னுடைய கருத்து. சார், இது ஃபீலிங்ஸ் நல்லா தான் இருக்குது. நல்ல ஸ்கீமு நல்லா இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட்டு, நம்ம பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நம்ம மோடி ஐயா நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிக்கிறாங்க இல்லையா? அதேமாதிரி நம்மளும் ட்ரோனை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சொந்த காலில் நிற்கணும்னு கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. இவ்வளோ எனக்கு கொடுத்தாக்கி இன்னும் நம்மளால் ஏர்ன் பண்ணி இன்னும் நல்லா சிறப்பாக இருக்க முடியும்.